السلام عليكم ورحمة الله وبركاته. أقدم بسم الله جل وقسم وحمده حمدا بالدوام مؤسما، وسلم تسليما كثيرا قياسما، وصلي صلاة تملأ الأرض والسماء على من له على الهدى متبع. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي تمم بالخير والسعادة وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. قد قال الله تعالى في قرآنه القديم وكلامه العزيز: كل نفس ذائقة الموت. சதகல்லாஹுல் அலியுல் அஸீம். பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோர் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறிவிடும் இனத்தவர்க்கு இஸ்ராத்தும் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையும் அவர்களின் அன்பு தோழர்கள், அருமை குடும்பத்தார்கள், அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினே மனம் மொழி ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றது. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேரிலே சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹுவின் அருள்நாதன் நல்லடியார்கள், எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித இனத்திற்கு வழிகாட்ட வந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்பால் அழைத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டது. அந்த நோய் ஏற்பட்ட மாதம் சஃபர் மாதம். இந்த மாதம் சஃபர் மாதம். இந்த மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை ஒரு சோதனையான வேதனையான கிழமையாக கருதப்பட காரணம், மண்ணுலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பிய மகத்தான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் விண்ணுலகத்திற்கு அழைப்பதற்கான ஒரு நோய் அவர்களுக்கு சஃபர் மாதத்து கடைசி புதன்கிழமை ஏற்பட்டது. எனவே சஃபர் மாதம் அவர்கள் பிரிவதற்கான ஒரு நோய் ஏற்பட்ட காரணத்தினால் அது ஒரு நகுசுடைய மாதமாக கருதப்படும். அவர்களை நாம் இழந்தோம் என்று சொன்னால் அது எத்துணைய இழப்பு இந்த மனித சமுதாயத்திற்கு உம்மத்து. அல்லாஹ் கூறுகிறான்: அகையின் மிக்க நபியவர்களே, மரணம் எல்லோருக்கும் உரித்தானது. நீங்களே மரணித்து விட்டால் மற்றவர்களால் நிரந்தரமாக வாழப்போகிறார்கள். இன்னக்க மையத்தும் இன்னகம் மையத்தும். முதல்ல சொல்லிக்காட்டுகிறான்: நபி அவர்களே, மௌத்து என்பது எல்லோருக்கும் முடித்தானது. இன்னக்க மையத்தில் என்ற ரசூலாகி நீங்கள் நிச்சயமாக மௌத்தாவீர்கள். இன்னகம் மையத்தும், இறைத்தோர்கள் எல்லோரும் மரணிப்பார்கள். ஆக அல்லாஹ் தன் ஹபீபாகிய ரசூலாகி என்பது மட்டுமல்ல, ரசூல் என்றால் தூதர். ஆனால் ஹபீப் என்ன நெருக்கமான நேசம். எனவே ஹபீபாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்: இன்னக்க மையத்தும், நிச்சயமாக நீங்கள் மரணித்தவர்தான். இன்னகம் மையத்தும், இறை தூதர்கள் உள்ளிட்ட அத்துணை மனிதர்களும் நிச்சயமாக மரணிப்பவர்கள் என்று சொன்ன அல்லாஹ் இன்னொருடத்திலே சொல்லி காட்டுகிறார்: அபையின் மிக்க ஃபஹ்முல் ஹாலிதுன், நீங்களே மரணித்து விட்டால் மற்றவர்களால் நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்கப் போவதும். ஆனால் ஒரு குறிப்பு என்னவென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைக்கு மண்ணுலகத்தில் இல்லை, மண்ணுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இறங்கி வருவார் என்பது நமக்கெல்லாம் தெரியும். எனவே குறித்தவர்கள் விவாதம் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணுலகத்தை விட்டு மறைந்தார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர் வாழ்கிறார் என்றால் இந்த மண்ணுலகத்தில் அவர்கள் உயிர் வாழவில்லை. அவர்கள் மண்ணுலகத்தை உயிர் வாழவில்லை. அவர்கள் எதிரிகள் சிலுவையில் அறைய துரத்தி போது அல்லாஹ் உயர்த்தி கொண்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்தால் ஒரு நாள் இறங்கி வருவார்கள். இறங்கி வந்து எல்லோரை போல் மரணிப்பார்கள்.
மரணிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கான அடக்கத்திறன் எங்கே இருக்கிறது என்றால் ரவுலா ஷரீஃபில் தான் இருக்கிறது. லட்சோபலட்ச மகாஜிகள், கோடானு கோடி ஹாஜிகள் ஹஜ்ஜின் போது, உம்ராவின் போது எந்த ரவுலா ஷரீஃபில் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலே, தங்கள் மீது அல்லாஹுடைய அருளும் அமைதியும் உண்டாகட்டும் என்று சலாம் சொல்கிறார்களோ, அந்த ரவுலா ஷரீஃபிலே ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. யாருக்காக? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அங்கே ஏற்கனவே 2 பேர் அடங்கப்பட்டுள்ளார்கள். கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு சற்று பின்னால் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு, அவர்களுக்கு சற்று பின்னால் சையதுனா உமர் ரலியல்லாஹு அடக்கப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அங்கே அடங்கவில்லை. அவர்கள் பொது கபரிஸ்தானில் ஜன்னத்துல் பக்கீயில் அடங்கப்பட்டார். ஜன்னத்துல் பக்கீன்னா ரவுலா ஷரீஃபுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய மைதானம் சுற்றுச்சுவரோடு இருக்கிறது. சஹாபாக்கள் ஏராளமானவர்கள் மரணித்து அடக்கப்பட்ட இடம். 3ஆம் ஹலீஃபாவும் பொது கபரிஸ்தான். ஆனால் 4ஆம் ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே உள்ள கூஃபாவுக்கு அடக்கம் செய்யப்பட்டு, அவருடைய ஆளுகை அங்கே நடந்தபோது கூஃபாவை அடக்கம் செய்யப்பட்டார். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியரும் அங்கேதான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா துணைவியர் ஜன்னத்துல் பக்கீ பொது கபரிஸ்தானில் அடங்கப்பட்டிருக்கிறார். ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. என்றைக்காவது ஒரு நாள் வருவார். அந்த வருவார் என்ற நம்பிக்கையில் முஸ்லிம்களாகிய நமக்கு மட்டும் உயிர்த்தானதல்ல, கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள், பிரச்சாரம் செய்கிறார்கள். இயேசு வருகிறார், சீக்கிரம் வருகிறார், ஜீசஸ் கம்ஸ் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார். அது உண்மைதான். நம்முடைய கொள்கையும் அப்படித்தான். அப்படி இருக்கும் போது அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் தன் ரசூலை பார்த்து மரணம் அவர்களுக்கு உரித்தானது, அது மாற்றி பொறுப்பில்லை, விதிவிலக்கு இல்லை என்பதை அறிவித்துவிட்டு எல்லோருக்கும் மரணம் உண்டு என்ற செய்தியை அல்லாஹ் அறிவிக்கிறார். குல்லு நஃப்ஸின் ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அனுபவித்தே தீரும். உங்களுக்குரிய கூலி முழுமையாக கொடுக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளையும். வைன்னமா துவப்போன உஜூரக்கும், அந்த இடத்தில நம்ம சிந்திக்க வேண்டியது பரிபூர்ணமாக முழுமையாக கூலி கொடுக்கப்படும். அது நிச்சயமாக கொடுக்கப்படும். ஏனென்றால் தொழிலாளி வர்க்கத்துக்கு முதலாளி வர்க்கம் இந்த உலகத்தில் துரோகம் செய்யலாம், வஞ்சகம் செய்யலாம், ஏமாற்றலாம், உரிய கூலி கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் கூறுகிறார், மனிதன் இந்த உலகத்தில் செய்த அமல்கள், எல்லா அமல்களும், அது பருவான தொழுகையிலிருந்து தொடங்கி 5 வேளை பருவ தொழுகையிலிருந்து தொடங்கி முந்தைய பிந்தைய சுன்னத்துகள், அதிகப்படியான தராபிகி வித்திரு போன்ற தொழுகை, தஸ்பீஹ் தஹஜ்ஜுத் போன்ற தொழுகை, இதை எல்லாவற்றையும் கணக்கிட்டு அல்லாஹ் கூலியை முழுமையாக கொடுக்கும், குறைக்க மாட்டார். அதிலும் கூட பகல் தொழுகையை விட ஸலாத்துல் லைல் அஃதலு மின் ஸலாத்தின் நஹார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பகல் தொழுகையை விட இரவு தொழுகை மேலானது. முஹா தொழுவது சுன்னத்தை அவுசானி ஹலீலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். என்ற ஆரிய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வசியத்தை செய்தார்கள். அந்த வசியத்தில் ஒன்று முஹா தொழ வேண்டும், வித்திரை தொழ வேண்டும் என்று எண்ணிட்டு பட்டியலை சொன்னார்கள். அந்த முஹா என்பது காலை நேரத்து தொழுகை 9 மணி. அது சுன்னத்தில் பகல் தொழுகையில் முக்கியத்துவம். இரவு தொழுகையிலே தஹஜ்ஜுத். இந்த தொழுகைகளில் வித்தியாசம் இருக்கிறது. முஹாயை விட தஹஜ்ஜுத் சிறப்பானது. இன்னமா துவஃபவுன, நீங்கள் செய்ய அமல்களுக்கெல்லாம் முழுமையான குறைக்காத கூலி கொடுக்கப்படுவது மறுமையில்தான். எனவே மறுமை நாளில் தீர்ப்பு நியாயமாக இருக்கும். இந்த உலகத்தில் அமல் செய்த யாரும் ஏமாற்றப்பட மாட்டார்.
எத்தனை இரவுகள் தூங்காமல் கண் விழித்தினார், தஹஜ்ஜுத் தொழுதேனே என்றெல்லாம் யாரும் இம்மி அளவும் கை சேதப்பட வேண்டிய அவசியமில்லை. எல்லா தொழுகைக்கான நன்மை பட்டியல் வழங்கப்படும். ஆக இதெல்லாம் மரணத்துக்கு பின்னர் தான். வாழும் காலத்திலே அல்லாஹ் தஆலா பல சோதனைகளை தந்தாலும் மௌத்துக்கு பிறகு உரிய நன்மையை தருவார். நம்முடைய ஆகிரத் என்பது எங்கே தொடங்குகிறது? ரூஹ் எடுக்கப்பட்ட பிறகு நம் உடலுக்குள் அடைபட்டு கிடைக்கிற அந்த ரூஹ் ஒரு பறவை போல் ஆயுத்த கூண்டுக்குள் அடைபட்ட பறவையை போல் அடைபட்டு கிடைக்கும். அந்த கூடு திறக்கப்படும் போது ரூஹ் போய்விடுகிறது. அந்த போன பிறகு இந்த ஆகிரத்திலே வாழ்க்கையை ஆரம்பிக்கும். சாதாரணமாக சொல்வார்கள் கியாமத்தினால் என்றைக்காவது ஒரு நாள் என்று நினைத்து கொடுக்கும். கியாமத்தினால் என்ற போது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருடைய கியாமத்தும் அவருடைய ரூஹ் அடங்கியிருக்கும். அண்ணலும் பெருமானார் கபருடைய வாழ்க்கையை சொல்லி அதாபுல் கபரி அவ்வளவு முன்பின் மனாசில் ஆகும். கபருடைய வேதனை என்பது மறுமையினுடைய படித்தரங்களில் முதல் கட்டம். ஆக ரூஹ் அடங்கியவுடன் கபருக்கு பிறகு அடுத்தடுத்து பல கட்டங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உரிய தருணத்தில் ஒரு 6 கட்டங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். 6 கட்டங்கள் ரூஹ் அடங்கிய பிறகு. அதில் முதல் கட்டம் கபரிலே உள்ள கேள்வி கணக்கு. எனவே அந்த கபரிலே உள்ள கேள்வி கணக்கிலே பாசான் என்றேன் செக்ஸா. கபரில 6 கேள்வி கேட்கப்படும். அந்த 6 கேள்வி என்பது நுழைவு தேர்வு. அந்த நுழைவு தேர்வுல பதில் சொன்னால் கடைசி வரையிலும் எந்த விதமான தடங்கள் இல்லாமல் கிரீன் சிக்னல் சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து உள்ளது. எனவே கடைசி வரை அந்த இன்பத்தின் எல்லையான ஜன்னத்துல் பிரதேசத்துள் நுழைவதற்கு அடியெடுத்து வைக்க தொடக்க சட்டம் எது தெரியுமா? கபரு. எனவே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே சில சோதனை சாவடிகளை கற்பித்தவர்கள் கடைசியில மாட்டிக்கிடுவார். ஒரு இடத்துல தப்புனா இன்னொரு மாட்டுவார்கள். என்ன கவனிக்கப்படாமல் பாராமுகமாக ஒரு கட்டத்திலே சோதனையில் விடுபட்டவர் அடுத்த கட்டத்திலே தப்புவார். ஆனா கபருடைய வாழ்க்கையை பொறுத்தவரை எடுத்து கபருடைய கேள்வி கணக்கு. அந்த கேள்வி கணக்கை யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் கடைசி வரையிலும் அவர்களுக்கு எந்த சிக்கனம் வராது. கையூட்டு கொடுத்து காரியம் நடக்கிற இடம் அல்ல அவருடைய வாழ்க்கை. மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை அதை அல்லாஹ் பல இடங்களில் சொல்லிப்பார்கள். மறுமை நாளை சொல்லும் போது அதாவது இந்த பூமி முழுவதும் ஒருவருக்கு சொந்தமாக இருக்கும். பூமி முழுவதும் ஒருவருக்கு சொந்தமாக இருந்து அதை அபராதமாக கொடுத்தாலும் அது ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது. 2 இடத்துல நல்லா 2 விதமா சொல்லணும். ஒரு இடத்தில் பூமி நிறைய ஒருவருக்கு தங்கம் இருந்து அந்த தங்கத்தை அபராதமாக கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. 1 கிராம் தங்கம் 1 பவன் தங்கம் 70-75 என்று நாம் இன்றைக்கு கணிக்கிறோம். அரசு கணித்திருக்கிறது. மார்க்கெட்டின் நிலவரம் அறிவிக்கிறது. இந்த பூமி நிறைய ஒருவருக்கு தங்கம் இருந்து அந்த தங்கத்தை அபராதமாக கொடுத்தாலும் அது ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது என்று எடுத்து சொன்ன அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே பூமியே சொந்தமாக இருக்கும் என்கின்றால் பொன்னின் விலையை விட மண்ணின் விலை அதிகமாகிறது அல்லவா? அப்படி பார்க்கும்போது இந்த பூமி முழுவதும் ஒருவருக்கு சொந்தமாகும். அந்த பூமி என்ற போது பூமிக்குள் இருக்கும் தங்கம் எல்லாம் உள்ளடங்கத்தானே செய்யுது. இந்த பூமியே சொந்தமாக இருந்து அதையே அபராதமாக கொடுத்தாலும் அதை ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் மறுமையினுடைய கட்டங்கள். அந்த கட்டத்தில் முதல் கட்டம் கபரு. அந்த கபரிலே கேள்வி கணக்கு. அதனை தொடர்ந்து நற்செய்தி வார்த்தை. அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவார். 2 கட்டம். ஒரு கட்டம் நம் கனவுமத்தில் அருள். கேட்ட கேள்விக்கு சரியான பதில் அளித்து விட்டால் உனக்கு எந்த கவலையும் இல்லை. மாப்பிள்ளை தூங்குவதே போல் தூங்கும். மலைக்கு சொல்கிற நற்செய்தி. அதிலும் கூட எப்படி சொல்கிறார்கள் சந்தவாசம் அல்லவே அகலிலே. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தூக்கம் என்றால் நேசத்திற்குரிய மனைவியை தவிர வேறு யாரும் எழுப்ப மாட்டார்களே அப்படிப்பட்ட மாப்பிள்ளை. இந்த தூக்கத்தில் எத்தனை வகை. உதாரணமா பள்ளிவாசல் ஒருவர் தூங்குகிறார். பாங்கு சொல்லப்பட்டது.
எழுந்திருக்கவில்லை. இக்காமத்துக்கு நேரம் வந்துவிட்டதென்றால் அதற்களோடும் உறுப்போடும் தான் வாழ்வின் எழுப்புகிறார். நடைமுறை அப்படித்தான் எழுப்ப வேண்டும். பள்ளிவாசலுக்குள் வந்து தூங்குறீங்களே, பாம்பு சொல்லியாக்கி இக்காமத்துக்கு நேரம் நீங்க இப்போ என்ன கூட்டம்? பிளாட்ஃபார்மில் யாராவது படித்திருந்தால் ரோந்து சுற்றி வரக்கூடிய காவல்துறையினர் அங்கே யாராவது படித்திருந்தால் இடம் பொருத்தமற்று படித்திருந்தால் உடனே தன்னை கைச்செடியால் கட்டி எழுப்புகிற விதம் எப்படி இருக்கும்? இப்படி தூங்குறவரை கட்டி எழுப்புவது எத்தனை விதம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த 6 கேள்விகளுக்கும் சரியான பதிலை கபரிலே சொல்லிவிட்டால் அவருடைய தூக்கம் எப்படி நம் கனவத்தில் புதுமாக்குள்ள தூங்குற மாதிரி தூங்கும். என்ன புதுமாப்பிள்ளையுடைய தூக்கத்துக்கும் மற்ற தூக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த மாப்பிள்ளையின் தூக்கத்தை மாணவி சொல்லுதாசம் வர்ணித்து காட்டு. அல்லது நான் யூக்கிலே அந்த மாப்பிள்ளைக்கு நேசமான மனைவியை தவிர மற்றவரை எழுப்ப மாட்டார்களே. அப்படிப்பட்ட நம்ம எண்ணி பார்க்கணும். புது மாப்பிள்ளைன்னு சொல்லும் போது நம்மை போன்ற வயதானவர்கள் தூங்கினா மனைவிமாருடைய எழுப்பதில் தான் விதம் இருக்கு. இளம் மாப்பிள்ளையை எழுப்புகிற மனைவியும் வயதானவரை எழுப்புகிறவருடைய மனைவியும் ஒரே பாணியை கடைபிடிக்கிறார்களா? சத்தம் போட்டு அதற்கு எரிச்சு அந்த உரிமை கணவன் மனைவி மாப்பிள்ளைய அப்படி என்ற பக்கத்தில் வந்து தந்த சக்திப்பலன்களால் கொண்டு அவரை எழுப்புவதற்கே தயங்கி கடலில் எழுப்புகிற விதமே வேறு. அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கமாற்றினான். நேசத்துக்குரிய மனைவியை தவிர வேறு யாரு? என்ன மாமியார் எழுப்ப மாட்டார், மாமனார் எழுப்ப மாட்டார், மச்சான் மைத்துன்னு எழுப்ப மாட்டாங்க. மனைவிதான் மாப்பிள்ளையை எழுப்புகிறார் அல்லவா? அவ்வளவு நிம்மதியான கூட்டம் யாரு? இந்த 6 கேள்விக்கு பதில் சொன்ன. எனவே இந்த வாழ்க்கை மௌத்து நிச்சயமாக ஒரு ஆத்மாவுக்கு உண்டு என்ற போதனையுடைய தொடக்க கட்டத்திற்கு நாம் வருவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டங்களில் மீதி உள்ள செய்தியை சொல்வோம். ரபியுல் அவ்வல் வரும்போது இந்த ஹதீஸை மீண்டும் நினைவூட்டுவோம். என்ன அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகத்துவம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் சஃபர் வந்துவிட்டது. ரபியுல் அவ்வலுக்கு முந்திய வாரம், ரபியுல் அவ்வலுக்குள் அடங்கிய 1-2 வாரங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகத்துவம் தான் நம்முடைய தலைப்பு. ஆக எதற்கு சொல்கிறேன் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவம் இந்த கபருடைய கேள்வியிலே வருகிறது. கபரில கேள்வி கேட்கும் போது இன்னொரு விஷயம் 6 கேள்வி பட்டியல். ஆனா அது புகாரி ஷரீஃப்ல ஒரே ஒரு கேள்வி. அதுவும் வருகிறது. அது எந்த கேள்வி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கபரிலே வந்து காட்டப்படும். மாதா தகூலு ஃபீ ஹாதா ரஜுல், இந்த மாமனியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறார்? நீங்கள் நம்மில் பலர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நாக்கில் நரம்பில்லாமல் வாக்கில் விரம்பில்லாமல் ரசூலுல்லாஹ் நம்மை போன்ற மனிதர்கள் தானே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் போஸ்ட்மேனுடைய வேலையைத்தான் ரசூலுல்லாஹ் செய்தாரு. அல்லாஹ் கொடுத்தனத்தினை கடிதம் போனால் அதை கொண்டு வந்து சேர்ப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு மேட்டர். ஆனா ஒன்றை மூடத்தனமா அவர் மறந்து விட்டாரு. என்ன தெரியுமா? போஸ்ட்மேனுக்கு உள்ளே இருக்கிற மேட்டர் தெரியாது. உதாரணமாக மரண செய்தி வருகிறது. இந்த காலத்தில் தொலைபேசியை கடந்து அலைபேசி மொபைல் தன்னிமித்த நேரத்திற்குள் கடல் கடந்த நாட்டிலிருந்து மரண செய்தி வந்தடைகிறது. அந்த காலத்தில் கடிதம், அந்த கடிதம் உள்ளே இருக்கிறது, அதில் மரண செய்தி இருக்கிறது. அந்த கடிதத்தை பிரித்து பார்த்து படிப்பதற்கு எழுத்தறிவு இல்லை என்ற கைநாட்டாக இருந்தால் இன்னொருவரை அழைத்து படிக்க வைக்க வேண்டும். அதற்குள் எவ்வளவு நாட்கள் நடந்துவிடும். கடந்த காலத்தில் வேங்கை மரணம் என்ற நேரத்தில் உள்ள அனுபவங்கள் சரித்திர நாவல்களாக வரும். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் தொடர்பு இருந்த போது அங்கிருந்த மரண செய்தி அஞ்சலத்தையில் வரும். அதுவும் ஏழ்மையில் வரும். அது வந்து சேர்வதற்கு பல நாட்கள், வந்து சேர்ந்த பிறகு அதை திறந்து பார்த்து படித்து நாட்களை வழங்குவதற்கு பல நாட்கள். போஸ்ட்மேனுக்கு உள்ளே இருக்கிறது, செய்தி தெரியாது. ஒரு கடிதத்தை ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் போது கடிதத்தை படித்து பார்த்து புரிந்தவர்கள் வீட்டுக்குள் ஒரே ஒப்பாரி அடைந்து தொடர் கிடந்த நாட்டிலே மரணம் செய்யும். அந்த காலத்து பழக்கம். ஒப்பாரினா போஸ்ட்மேன் பிடித்து விட்டு கூட்டத்தை கூட சேர்ந்து அவன் ஒப்பாரி வைப்பானா?
அவன் இந்த அழுகையிலே பங்கெடுப்பான மேட்டை குடிச்சிட்டு போய் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேதத்தை கொண்டு வந்தார்கள். இதயத்தால் ஏந்தி இந்த உம்மத்துக்கு சேர்த்தார்கள். 6666 வசனங்களை எடுத்து ஒப்படைத்தார்கள். அந்த ஒப்படைத்த வசனங்கள் மாறவில்லை, மறையவில்லை, மழலைகளுடைய உள்ளத்திலும் பதிந்திருக்கிறது. அதிராம்பட்டினம், காயல்பட்டினம் போன்ற கோயிலேயே சிறு வேதத்தை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதிலே போட்டி, வயதில் இளையவர் அதிகமாக மனநல் செய்தார் என்று போட்டி. சிறுவர்களும் சிறுமிகளும் மனப்பாடம் அல்லாஹ் கொடுத்த அந்த பொக்கிஷம் தொகையை நமது கல்விக்குள்ளே பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட்டு உள்ள இருக்கும் உள்ளடக்கம் செய்தி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. ஆனால் கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல், சுய புத்தி இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி வேதத்தை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து சேர்த்ததுதான் அவருடைய பணி என்று சொல்கிறாரே, அவர்களுக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மறைந்துவிட்டு அவருடைய ரூஹுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இரங்கல் சொல்ல வேண்டும். மறைந்துவிட்ட ரூஹ்ன புரியுதா? சிந்தனை நூற்றாகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஒரு போஸ்ட்மேன் தாயை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உடலுக்கு உயிர் இருக்கிறது, ஆனால் ஆன்மீக சிந்தனை மரணித்து விட்டது. மரணித்தவர்களுக்கு இரங்கல் பாடுவதை போல எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனிதர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நாம் இரங்கல் பாட கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களை எண்ணி பார்க்க வேண்டும். அத்தகைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவுக்கான நோய் வந்த மாதம் ரமலான் மாதம். அது குறித்துத்தான் இன்றைய குத்துபா அமைந்ததினால்தான் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை அனுபவித்தே தீரும் என்ற உள்ளடக்கத்தை தாண்டி திருவசனம் இன்றைய குத்துபாவில் இடம்பெற்றுள்ளது. எல்லாம் அல்லாஹ் அந்த மரணத்தை எத்தனமும் எண்ணி பார்த்து வெறுமையை எண்ணி பார்ப்பதில்லை. மரணத்துக்கு பிறகு வாழ்வுக்கு நம்மை நாம் தயாரித்து சொல்லக்கூடிய நசீபு வல்லரஹ்மான் தந்தரை புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.